வணக்கம். இன்று காலமறிதல் அதிகாரத்தின் 2வது குறளை நாம் பார்க்கலாம். எந்த ஒரு செயலையும் மிகச்சரியான நேரத்தை கணித்து அந்த நேரத்தில் நாம் செய்தால் அந்த செயல் வெற்றிகரமாக அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எக்ஸாமுக்கே போகிறோம், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு போனால் தான் நம்மளால் தேர்வு எழுத முடியும் இல்லையா? அதே போல் கோவிலுக்கு போகிறோம், நடை சாற்றும் முன்பாக செல்ல வேண்டும். சரி, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரு நேர்காணல் போகிறோம், வேலைக்காக போகிறோம், அவங்க சொல்கிற அந்த நேரத்திற்கு நாம் அந்த இடத்துல இருந்தாகணும், இல்லைன்னா வேலை கிடைக்காது. அது மாதிரி நான் ஒரு வெற்றியை அடைய வேண்டும் அப்படின்னா அதற்கு சரியான காலம் எது அப்படிங்கிறத நான் தான் கணிக்கணும். அந்த மாதிரி நான் சரியான நேரத்தில் அந்த வெற்றிக்குரிய முயற்சிகளை எடுக்கும் பொழுது மிக எளிதாக அந்த காரியங்கள் நிறைவேறிவிடும். அதுதான் உண்மை கூட. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே தள்ளி போடுவாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா கூட 2 நிமிஷம் கழித்து வரேன் அப்படிம்பாங்க. இது பல வீடுகள்லேயும் நடக்கக்கூடிய முறை தான். ஆனால் சாப்பாடு கூட அந்த நேரத்தில் சாப்பிட்டா தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதில் ஏனோ யாருமே அதை கருத்தில் கொள்வது கிடையாது. அப்போது எல்லாத்துக்குமே இந்த காலம் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக அமைகிறது. இதனைத்தான் இந்த குறள் நமக்கு கூறுகிறது. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு, திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. மிகச் சரியான காலத்தை நாம் கணித்து அப்படின்னு சொன்னால் தெரிந்து வைத்து கொண்டு அந்த நேரத்தில் செயல்பட்டால் என்ன நடக்கும்? திருவினை, நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும், நல்ல முயற்சிகள் அனைத்தும் தீராமை ஆக்கும் கயிறு, அப்படியே நிலையாக நம் கையில் வந்துவிடும். அதனை இழுத்துபடியே கட்டி வச்சுக்குமா கயிறு மாதிரி, அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடாகும். அப்போ காலமறிதல் எவ்வளோ முக்கியம். இதுக்கு இப்படி ஒரு பொருள் இருக்கிறது. திருவினை தீராமை ஆக்கும் கயிறு, எப்பயுமே நிலையாக வெற்றி மட்டுமே நம் கையில் இருக்கக்கூடிய ஒரு பிடிமானம் என்று சொல்லுகிறது இந்த குறள். ஆனால் இன்னும் ஒரு எந்த மாதிரி இதுக்கு பொருள் சொல்கிறாங்கன்னாக்கா, செல்வம் என்பது நிலையாது இல்லையா? இன்றைக்கி ஒருத்தட்ட இருக்கும், நாளைக்கு மறுநாள் இன்னொருத்தட்ட இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும்? சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய நீதியை கொண்டது செல்வம் என்பது. அப்போது நேரம் அறிந்து நாம் செயல்பட்டு கொண்டே இருந்தால் நிலையாமல் நிற்கக்கூடிய செல்வம் கூட அப்படியே நம்மிடம் நிலைத்து நிற்கும். இதுதான் இந்த குறள் நமக்கு எடுத்து கூறும் அழகிய கருத்தாக அமைகிறது. இன்று இதோடு நிறைவு செய்து நாளை மீண்டும் உங்களோடு சந்திக்கும் வரை நன்றி. உங்கள் மணிமேகலை.